ராம் ராம். வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ வந்து டைம் கன்சியூமிங் அட் த சேம் டைம் ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ல நம்ம வெரைட்டியாகவும் பண்ண வேண்டியிருக்கு, அதே சமயம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேப்சிகம் அண்ட் சோயா வச்சு சூப்பராக ஒரு ரைஸ் வெரைட்டி தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் தான். ப்ளஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ரெசிபிஸ் நம்ம பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். ட்ரெடிஷ்னல், இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபிஸ், நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஃபெஸ்டிவல் எல்லா ரெசிபிஸும் நம்ம போட்டுன்னு இருக்கோம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவாளுக்கு நம்ம போடுற ரெசிபிஸ் எல்லாமே தெரியும். புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேப்சிகம் சோயா ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு அடிகனமான இழுவ செடியாக எடுத்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸ் வந்து பட்டரில் பண்ணினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, நெய்யோ இல்லை வெறும் எண்ணெயிலே கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் பட்டரும் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுத்து. இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம கடுகு உளுத்தம் பருப்புலாம் எதுவுமே தேவையில்லை, வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், பட் எதுவுமே தேவையில்லை. ஜீரகம் பொரியட்டும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி நான் வடித்து நல்லா உதிராக வடித்து ஆறவும் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ணுறேங்கும் பொழுது பாஸ்மதி ரைஸோ இல்லை என்ன ரைஸ் வேணாலும் நார்மல் ரைஸோ நீங்கள் வடிச்சுக்கலாம். வடித்து ஜஸ்ட்டு ஆற விட்டுட்டே இல்லை அப்படின்னா உதிரா 5-10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் பண்ணிடலாம். ஸோ சீரகம் பொரிஞ்செடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கின்றிருக்கு. ஓரளவுக்கு வதங்கின்னு இருக்கும் பொழுதே கேப்சிகம் ஒரு 2 கேப்சிகம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் கேப்சிகம் இருந்ததுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் இருந்தது. ஸோ 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் வதங்கட்டும். கேப்சிகம் வதங்கின்னு இருக்கு. இதில் நான் மினி சோயா சங்க் ஒரு கைப்பிடி எடுத்து கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஜஸ்ட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக சாதம் வடிக்கும் பொழுது அந்த ஒரு பக்கம் சாதம் இன்னொரு பக்கம் இந்த சோயாவை அடுப்பில் போட்டோம்னா 5 நிமிஷத்தில் நமக்கு ஆகிடும். அதுவும் பாஸ்மதி ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். நீங்கள் அரிசி வந்து நார்மல் பச்சரிசி எடுத்துக்கிறதா இருந்தாலும் நார்மல் சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கலாம். அப்படி வடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு ஓப்பன் குக்கிங் பண்ணினேன் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு உதிரான சாதம் கிடைக்கும் சூப்பராக. ஸோ சோயா போட்டாச்சு. இப்போ சோயா போட்டதுக்கப்புறமா சோயாவும் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தனியா பொடி, வெறும் வானலியில் வறுத்து பொடி பண்ண தனியா. ஸோ வந்து எப்பயுமே இந்த மாதிரி தனியா பொடி நம்ம தனியாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ரைஸுக்குமே எல்லா ரெசிபிஸ்க்குமே யூஸ் ஆகும். ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, ஈஸியாகவும் பண்ணிடலாம், ஜீரணத்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ தனியா பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் காரப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களோட காரம் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கிறது. இது கலர் காரம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போது இதுவும் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கு. இந்த காரப்பொடி தனியா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கினோன்னா போகிறோம். இப்போ இதில் ஹோம்மேட் கரம் மசாலா, இந்த கரம் மசாலாவோட லிங்க் நான் கொடுக்குறேன். நான் ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் போட்டேன்னாலே
ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம ஹோம்மேடாக இந்த மாதிரி ஸ்பைசஸ் வாங்கி வறுத்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதோட டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நம்ம கடையில் விற்கிற கரம் மசாலா வாங்குறதை விட அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோங்கும் பொழுது எப்படி நம்ம வந்து சாம்பார் பொடி இதெல்லாம் வந்து நம்ம ஹோம்மேடாக அரைச்சிக்கிறோமோ அந்த மாதிரி இதுவும் ஹோம்மேடாக அரைச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் வாசனையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து இந்த ரெசிபியோட லிங்க்கு கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதையும் வதக்கியாச்சு. இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது வடித்து வச்சுருக்க சாதத்தோட திட்டத்தை பார்த்துட்டு அதுக்கு தேவையான சால்ட்டையும் சேர்த்தே நான் இதில் சேர்த்துடுறேன். ஒரு 2-2.25 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னா மேல் உப்பு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கினேன். இந்த கேப்சிகம் சோயாலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரைஸ் நல்லாயிருக்கும். ஒரே எதிரியாக போட்டு ரொம்ப சுருளை வதக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு போயிடும், அந்த குழஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி. ஸோ ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும்பொழுதே நம்ம சாதம் போட்டு கலந்துடலாம். இப்போது உதிராக வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிட்டமாக போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு அப்படியே அதாவது குழையாமல் அப்படியே நம்ம கலரினோம் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நமக்கு சூப்பராக வரும். அப்படியே போட்டு குத்தாமல் அப்படி மேலாப்பில் பெரட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வரும். அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் துளியோண்டு நெய் விட்டுக்கலாம். உப்பு வேணால் நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கலாம். பாருங்கள் உதிராக சூப்பராக நல்ல ஜம்முன்னு நமக்கு இந்த ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உதிரா வேணுன்னா கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். நான் மீடியமாக தான் வந்து வடிச்சிருக்கேன். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்தையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதிரா கூட நீங்கள் வடிச்சுக்கலாம். ஸோ இதை வதக்கியாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, ரைஸ் உடையாமல். இப்போ கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலாப்பில் சேர்த்துக்கிறேன். மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேப்சிகம் சோயா ரைஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. சாதம் வடிச்சுட்டு இந்த காயை கட் பண்ணுறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. சோயாலாம் ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் நமக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான கேப்சிகம் சோயா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அந்த கேப்சிகம் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போது தயிர், கெட்டி தயிர் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாம். வந்து இதுக்கு தாளிப்புலாம் ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைம் இருக்குது தாளிப்பு கட்டாயம் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த வெள்ளரிக்காயில் வெறும் தயிர் உப்பு போட்டுக்கிறதே நமக்கு கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான். கெட்டிமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறதுனா விட்டுக்கலாம். ஸோ வந்து சூப்பராக சைட் டிஷ் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. ஒரு சிப்ஸு இல்லைனா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இதோட இந்த தயிர் பச்சடி வச்சுன்னு இந்த ரைஸ் வந்து நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் வந்து டப்பா காலியாக தான் கண்டிப்பாக வருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சோயா போட்டிருக்கிறதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நமக்கு கிடச்சிரும் குழந்தைகளுக்கு. ஸோ அவ்வளோதான், சூப்பராக வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுது. சூப்பரான கேப்சிகம் சோயா ஃப்ரைட் ரைஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுட 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 இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம், ஆஃபீஸ்க்கும் எடுத்துன்னு போகலாம். சூடான கேப்சிகம் ரைஸ், அதுக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வருவா.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.